கேள்வியாக இருக்குது. அப்ப நான் ஜோதிடத் துறையில் வந்தா எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஜோதிடம் என்பது தொழில் கிடையாது. இப்ப எல்லாரும் ஜோதிடம்ங்கிறது ஒரு தொழிலுங்கிறாங்க. நிச்சயமா அது தொழில் கிடையாது. ஜோதிடம் என்பது அர்ப்பணிப்பு. நம்ம வந்து கேட்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம நான் அவங்களோட ஜாதகத்த பார்த்து கிரகம் என்ன சொல்லுதோ, அத பார்த்து நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அத வந்து நம்ம ஒரு தொழிலாக பார்ப்பது. அதனால தான் கவர்மெண்ட் அரசாங்கமே இதுக்கு இன்னும் அங்கீகாரம் குடுக்காம இருக்குது. இத ஒரு தொழிலா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி குடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஜோதிடம் என்பது பிறருக்கு வழிகாட்டக்கூடிய கலை. வழிகாட்டக்கூடிய கலையினால் இதுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா இது வந்து தெய்வீக கலை வேலை. அப்ப தெய்வத்துக்கு நம்ம அர்ப்பணிக்க செய்யும்போது அது எப்படி நமக்கு இதாகும் அப்படின்னு அதனால இதுக்கு வந்து கிடைக்காது. அதனால இந்த தொழில் இத தொழிலாக நீங்க எடுத்து செய்வதோட, இது ஒரு சேவை அடிப்படையில் நீங்க செய்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு உண்டான சன்மானம் நிச்சயமா கிடைக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, தனாதிபதியும், லாபாதிபதியும் பரிவர்த்தனை. அப்ப லாபம் ஏதோ ஒரு டைம்ல கிடைக்கும். அப்போ உங்களோட குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய, நீங்க அத பாரம்பரியமா செய்யக்கூடிய தொழிலை நீங்க விடக்கூடாது. அது அது மெயின் முக்கியம். ஏன்னா, அந்த தொழில் அதிக முதலீடு போடாம, நீங்க வந்து இந்த ஒரு கமிஷன் அடிப்படையில ஒரு பொருள இங்க இருக்கிறத அங்க மாத்தி விடுங்க. கமிஷன் அடிப்படையில் பேசிக்கலா இருக்கிறத நீங்க வாங்கி, அத வந்து ஒருத்தர் ஒரு கடைய கூட வச்சுக்கங்க. ஒருத்தர போட சொல்லுங்க, முதல்ல போட சொல்லுங்க. அத நீங்க பார்த்துக்குங்க. அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஆபரணத்த விக்கும்போது கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கமிஷன் அடிப்படையில் லாபம் கிடைக்கும். அந்த மாரி நீங்க முதலீடு போடாம எந்த வேலை செஞ்சாலும் அதுல சக்சஸ் அப்படிங்கிற ஒரு தன்மைய காட்டுது. உங்களோட உழைப்பு என்னைக்கும் வீண் போகாது. அதுக்குண்டான நிலைப்பாட்டை குடுத்தே தீரும். சொந்த தொழில் வேண்டாம். அதனால நீங்க ஒருத்தர் பொருள வாங்கி குடுக்குறார், தங்கத்த வாங்கி குடுக்குறார். அது செஞ்சா அதுக்குண்டான சன்மானம் நிச்சயம் கிடைக்கும். அந்த மாரி நீங்க செஞ்சு குடுங்க. அர்ப்பணிப்புல செய்யுங்க. குலத்தொழில விட வேண்டாம். அதாவது செய் தெரிஞ்ச தொழிலை பழமொழி சொல்லுவாங்க. தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அப்படிங்கிற மாரி நீங்க குலத்தொழில விடாதீங்க. அத செஞ்சுட்டு வாங்க. ஜோதிடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜோதிடத்தையும் நீங்க கையில எடுத்துக்கங்க. ஜோதிடமும் சொல்லுங்க. இதுக்கு ஒரு நாள ஒதுக்கிக்கங்க. இதுக்கு ஒரு நேரத்த ஒதுக்குங்க. தொழில் செய்றதுக்கு அதுக்குண்டான வேலைய நீங்க செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா, அத நம்பி இத விட்டு நீங்க இதில வந்து ஏமாந்துறாதீங்க. ஜோதிடம் என்பது தொழில் கிடையாது. இது ஒரு கிரகங்கள் குடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக கலை. இது அனைவருக்கும் எல்லா நேரத்துக்கு வராது. அந்தந்த நேரத்துக்கு தான் வரும். அதனால தொழிலை செய்யும்போது இந்த இது உங்களுக்கு நல்லாவே வரும். ஜோதிடமும் வரும். ஏன்னா, உங்களுக்கு ஜோதிடம் வாக்குஸ்தானம் என்பது 2ஆம் இடம். 2ஆம் இடத்து அதிபதி 11ல போய் உட்கார்ந்திருக்கார். லாபம் உண்டுன்னு சொல்லுது. ஆனா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அந்த செவ்வாயும் சனியோட சாரத்த பெற்றிருக்குது. அஷ்டமாதிபதி சாரம். அதுவும் பாக்கியாதிபதியும் சாரமும் கூட. 8க்கு 9 கூடிய சாரத்த பெற்றிருக்குது. செவ்வாய் சனியோட சாரத்த பெற்றிருக்கனால,